ஷே நீதி அரசரே, நீதி அரசி, 7 ஜென்மம் ஆச்சு. முனியம்மா கணக்கு விடுவேன். 7 ஜென்மம் ஆச்சு. இங்கே 2 பேர் ஈஸ்வரன் பரமசிவன் பார்வதி கிட்ட நின்று கொடுத்த கணக்கு சந்தோஷம். கடவுளை மிஞ்சி உலக நாடு நடத்த முடியாது. எப்படி எப்படி செஞ்சு அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். இந்த சுதந்திர கொடியை தூக்கி 75 வருஷம் ஆண்டுகளாக நாசம் பண்ணி வச்சுட்டான். இப்போ தான் உட்காந்து எனக்கு அந்த பழைய நினைவுகள் வருது. 7 ஜென்மத்துக்கு முன்னாடி. சந்தோஷம். நீதி அரசி, நீதி அரசரா, 7 ஜென்மத்துக்கு முன்னாடி ஆண்ட கணக்கு இந்த ஜென்மத்தில் உட்கார்ந்துட்டிய. சந்தோஷம். என் பிள்ளைய எனக்கு ஒரு பையன் இருக்கான், அதையும் கொடுத்துட்டியே. சனீஸ்வரி, ஆணு பெண்ணு 2 பிள்ளைய இருக்குது. அது சீக்கிரமாக கையில் கொடுத்துருங்க. ஈஸ்வரன் தான் நினச்சா கொடுக்க முடியும். 7 ஜென்மமாச்சு. அதை சனீஸ்வரி 2 பேரும் கேட்டாங்க. பார்வதி பரமசிவன்கிட்ட நான் தான் கேட்கணும். முனியம்மா நான் கேட்டேன், கொடுத்துருங்க. முக்கால் சத்தியம். சந்தோஷம். பார்வதி, சரஸ்வதி, லட்சுமி கைலாசத்தில் அவ்வளோ ஒரு அமோகமாக 7 ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்திய. இந்த ஜென்மத்தில் எல்லா குடும்பத்தை சேர்த்துட்டாரு. இன்னும் இருக்குது, ஈசன் இன்னும் சேர்க்க வேண்டியது இன்னும் இருக்குது. கணக்கு முடிக்காரு. நீதி அரசர் தான் முடியும். கணக்கு முடித்ததும் கைலாசத்தில் அவங்க குடும்பத்தோடு உட்காருவாங்க. முக்கால் சத்தியம். இன்னும் 2 பேர் விஷ்ணு பிரம்மா வரணும். அது என்னைக்கு முடிவு அது அவர் தான் வச்சுருப்பார். ஈஸ்வரன் பரமசிவன். முக்கால் சத்தியம்.